எங்கடா வருவான் இங்கே அவனடிப்போன். புதா என்னடா எங்க போறேன்? நான் குடல் பலவனை சந்திக்க போறேன். என்ன யூனிவர்சிட்டி ஞாபகம் உங்களோட பாடு போல இல்லனே வாழ்றேன். நான் கெம்பசி போறல. என்ன உனக்கு கிடைக்கும் போ, நாங்க போறதுக்கு இல்லாம என்ன கிடைக்கும் போகாம திருறேன். என்னேஷ் உனக்கு சொல்றது என்னடா, நீ என்ன நண்பன். இந்த வீட்டு நிலைமை உனக்கு தெரியும் தானே. கேள்வி பண்ண பாபா கொஞ்சம் சோம் இல்லையாமேன்னு சொல்லி உமாவும் இல்லை, உமா நானும் தம்பியும் பாப்பாவும் தான். பாப்பாவும் இப்ப படுக்காரு. இப்ப நான் இங்கே கெம்பசிக்கு போனா மாசம் 60-70 கட்டுவேன். சரியா? இங்க வீட்டு செலவு வேணும், பொருளாதாரம் இல்லை. பாப்பா படுக்காரு வீட்டு. நான் கெம்பசிக்கு போறதா இல்ல இந்த ஃபேமிலியை பாக்குறதா? எனக்கு மெயின் என் ஃபேமிலியை பாக்குறது. இங்கே கெம்பசிக்கு போயிட்டு 50-60 கட்டுறதுக்கு யாரும் இல்லையடா. எனக்கு குடும்பமும் இல்லை பாக்குறதுக்கு ஆயிரத்துக்கு. இப்ப நான் தான் பார்க்கணும், நான் தான் குடும்பத்தையும் பார்க்கணும், எந்த செலவையும் பார்க்கணும்னு சொன்னா எனக்கு மெயின் என்ற குடும்பத்தை பாக்குறது மச்சான். உனக்கு தெரியும் நான் செல்லி விளங்கணும் இல்லை. மத்தவன் பாக்குறவன் என்னையும் காய்ச்சிட்டு போவான். நீ அது உனக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தானே. உனக்கு தெரியுதாடா செல்லி ஏலா. டேய் இப்ப நான் 7 வரைக்கும் படிச்சு கெம்பசிக்கு போற நிலைமையில இருக்கேன்டா. அந்த ஆள் இப்படி வீட்டுல படுக்கானால் உனக்கு தெரியும். அங்கால் நான் இல்லாட்டி அந்த இடத்துல நான் இல்லாட்டி தம்பி அவன் சின்னவன் 5ஆம் ஆண்டு நம்ம படிக்கான். அவன் செய்வானாடா பம்பஸ் மாத்திரை விதையிற சோறு வாரி ஆக்குற. அவன் செய்வானாடா மச்சான்? செய்ய மாட்டான்டா. நான் தான் சோறு வாரி ஆக்கணும், விதையணும். இப்ப நான் கெம்பஸுக்கு போறத விட மச்சான் எனக்கு மெயின் என் ஃபேமிலியை பாக்குறது. எனக்கு ஒரு கவலை என்னன்னுச்சுன்னா, அந்த 7 வரைக்கும் படிக்க வச்சு அந்த கெம்பஸ்ல நான் போய் ஒரு இதாகிறத பார்க்கல நிலைமையில இருக்கனால எனக்கு அதுக்கு வசதி இல்லாம இருக்கு போறதுக்கு. செல்லி வழங்காது தெரியும். சரி நீயே செல்லு மச்சான். கெம்பஸா வாப்பா ஆண்டு வரக்குள்ள நீ என்ன திறந்துருக்க? எனக்கு வாப்பா அவன் இந்த கெம்பஸ் மெயின் இல்லடா. படிக்க என்ன தர அந்த இன்னண்டே படிக்கான் கெம்பஸை விட்டு வெளியாகிறான். அவனுக்கு தொழில் இல்லை. 6 வருஷத்துக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு தொழில் கிடைக்கும். அதேதான் வெளிநாட்டுல விளைச்சிட்டு வரான். அதை வெளிநாட்டுல விளைச்சிட்டாங்க. எனக்கு மெயின் ஃபெமிலியாண்டா. பாப்போ சந்தேகத்தான் பாரு வாப்பா பாத்துக்க நல்லா பேச்சு. வா வீட்டை போ. போய் பாப்பேன் வா. நான் ஒரு வேலையை வந்தேன். தெரியுதா நான் ஒரு வந்திக்கானு பசிக்குதடா, 2 மில்லியடா. பசிக்கு 2 மில்லியடா. பொறுங்கம்மா, நானே போயிருக்கேன். பொறுங்கம்மா, நீ அது வாங்கிட்டு வருவான். பொறுங்க, நானே பசி என்ன சரி வாங்கிட்டு வருவான். நமக்கு ஒரு நானும் முன்னுக்கு எனக்கு பசிக்குதாம்மா, கொஞ்சம் பொறுங்க சரியா? நானே வரட்டும் சரியா? வாப்பா பசிக்குதா உங்களுக்கு? சரி நீங்க வரட்டும். மஜான் கேட்டியா தம்பி ராஜ்யத்தை வாப்பாட்டு? உண்டாப்பா. அப்ப நாய்க்குள்ள கெம்பசிக்கு போயிருங்கடா. சரி அந்த கிடக்குற கடையை பார்த்தேன் எல்லாம் சொல்லிட்டு போகணும். பாபா பாபா. வலைக்கும் சலாம். வாரப்பா வாங்க. இருங்க படுக்கணும். இருங்க நாங்க பாப்பா. நான் சாப்பிடு சாப்பிடு. நான் சின்னதானே பாப்பா. நானா பனிஷ் வாங்கிட்டு வந்து நாங்க கொண்டு சாப்பிடுங்க பாப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? இல்ல நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டியாப்பா? நீங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டாப்பா? இல்ல நான் பனிஷா நானும் பேக்கர்ல சாப்பிட்டேன். சரி எங்க போன? என்ன யூனிவர்சிட்டி வழக்கமா சொல்லி எல்லாரும் ஊரெல்லாம் காய்ச்சிட்டு எனக்கு வந்து காய்ச்சி போட்டு போறா. படிக்க வைங்க. அது ஒன்று இல்லை. அவன் நம்மள ஊரை தெரியாது. சரி நீங்க சாப்பிடுங்க. நம்ம எங்க நான் அப்படித்தான் தம்பி வந்து கூட்டிட்டு வந்தா யாரு? மறுப்பு மாமாடமா. சரி பாப்பா. அவனுக்கு சேர்த்த இல்ல அவன் இன்னைக்கு மனுஷ தொட்டுங்கிறது தண்ணி தாமனே. ஆமா மனுஷ தொட்டுங்கிறது தண்ணி தாமனே. சரி அப்படியே பாப்பா. மனுஷ தொட்டு தின்னுங்க பாப்பா. தண்ணியில தொட்டு தின்னுங்க பாப்பா. பசிக்கு பாப்பா. பசி வந்து குடிக்கிறது கஷ்டமாயி பாப்பா. பாப்பா நம்ம நிலைமை தெரிந்தாங்க பாப்பா. தொட்டு தின்னுங்க பாப்பா.